கூடி வந்த அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய சோதரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருவசனத்தை பரிசுத்த ஆவியானுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதித்தாரும் என்னோடு எங்களோடு கூட கர்த்தர் பேசும்.
சமீபத்திலும் தூரத்திலும் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்கள் பொல்லாதவைகளானதாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை அவர் சொல்லுகிறார். இதே வசனத்திலே நான் பல செய்திகளை பல நேரங்களிலே நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கற்றுக் கொடுக்க கர்த்தர் பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தில் இப்பொழுது நான் சொல்ல போகிற தன்மை என்னவென்றால், அதாவது நாட்கள் பொல்லாதவைகள் தான், ஆனால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிற ஆண்டுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் காலங்கள் என்ன என்பதை நான் முதலாக சொல்ல விரும்புகிறேன். காலம் என்பது எப்படி அப்படி என்பதை நான் முதலாக சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக அந்த காலத்தை பயன்படுத்தினவர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காலத்தில் பயன்படுத்தி அவர்கள் எப்படி ஓடினார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். காலத்தை பயன்படுத்தினாலும் எப்படி அவர்கள் ஓடத்தகாததை ஓடினார்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனத்தை கவனிக்கணும். இரண்டு அங்கேயும் பேசக்கூடாது. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள், ஆனால் காலத்தை என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மிக திட்டமாக சொல்லுகிறார். வேதத்திலே நாட்களை வேஸ்ட் பண்ண பலரை பார்க்கலாம். வேஸ்ட் பண்ண பலரை பார்க்கலாம். இப்பவும் நான் உங்களுக்கு பலரை பார்க்கிறேன். ஆராதனைக்கு காலத்துக்கு நேரத்துக்கு வருவது உங்களுக்கு பழக்கமே இல்லை. ஏன்னு எனக்கு புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் உங்களுக்காக கடும் போராடி ஜெபிக்கிறேன் நீங்க முன்னால வரும்படி. ஆனா நீங்க பின்னாடி தான் வாரீங்க. அதுக்கு என்னவோ தெரியல. தேவன் தான் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் முன்னாடி வராங்களோ அவர்களை பரலோகம் பார்க்குது. என்ன நோக்கத்துக்காக பின்னாடி வாரீங்களோ அதையும் கர்த்தர் பரலோகம் பார்க்குது. எனக்காக நீங்க வந்தீங்கன்னா ஒரு பயனும் கிடைக்காது. ஆனா கர்த்தராகிய தேவனுக்காக நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்விதமான ஆகாரங்கள் கிடைக்கிற காலத்திலே கொடிதா இருக்கிறதே என்கிற எண்ணத்தோடு நாம் வரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை 7 காலத்தை சொல்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, உணர்வில்லாத காலம். என்ன காலம்? உணர்வே இருக்காது. என்ன சொன்னாலும் சிலர் உணர்வு இருக்காது. நீங்களே உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்தா தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க ஜீவியத்தை நீங்க உயிர்த்து ஆராய்ந்து பார்த்தா தெரியும். என்ன சொன்னால் உணர்வு இருக்காது. அது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரை வாசித்தீர்களா, அங்கே நோவா காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல லூக்கா 17ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்க ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது லோத்தின் காலம். இந்த 2 காலத்திலையும் உணர்வே இல்லை. என்ன சொன்னாலும் உணர்வே இல்லாத காலம். உங்க வாழ்க்கையை பாருங்க. நீ எந்த காலத்தில் இருக்கிறீங்க? தேவ வசனமோ தேவனோ அல்லது ஊழியக்காரர்களோ அல்லது பெற்றோரோ தகப்பனோ தாயோ சொல்லும் பொழுது உங்க உள்ளத்துல உணர்வு வந்து அதற்கு நீங்க திருந்துவதா இருந்தா நீங்க நல்ல காலத்தில் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா நீங்க அதையும் பொருட்படுத்தாம எப்படியும் போட்டோம் அப்படின்னு சொல்லி காணப்பட்டீங்கன்னா உணர்வு இல்லாத காலம். ஆனா பரலோகத்திலிருந்து தேவன் பூமியை கண்ணோக்கிறார். தம்மை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்ணோக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்ணோக்கினார். நன்றிப்பா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை முதல்ல செஞ்சிருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்ணோக்கினார். அப்ப பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவனை தான் இந்த கடைசி காலத்திலே பரலோகம் பார்க்கும். ஜெபித்தாலோ வேதம் வாசித்தாலோ தேவனை ஆராதித்தாலோ கூட்டங்களை பங்கு பெற்றாலோ சுவிசேஷ ஊழியம் செய்தாலோ உணர்வோடு செய்கிற
கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோகம் பார்க்கும். உணர்வோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். உணர்வற்று போனா நடக்கிறது தெரியுமா? இருள் சூடும், பாவம் அவளை மூடிடும். வரவே எப்படி நினைச்சாது வராது. அவர்கள் தேவன் இன்னார் என்பதை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் போனதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. கர்த்தர் சொல்கிறோம். அப்போ கார் இருள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை மூடுவதற்கு வாய்ப்பு எங்க இருக்குன்னா உணர்வில்லாமல் போகும்போது, உணர்வில்லாமல் போகும்போது பார்க்க சொல்கிறோம். அப்படியானால் இது என்ன காலம் சொன்னா உணர்வற்ற காலம். என்ன காலம்? உணர்வில்லாத காலம் இருதயங்களே. இரண்டாவது என்ன காலம்னா மனித சுபாவத்திலே கவனிங்கள் மாற்றம் இல்லாத காலம். மனிதனுடைய சுபாவத்தில் என்ன இருக்காது? மாற்றமே இருக்காது. வாசிக்க போறோம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிங்கன்னா அந்த காலத்துக்கு பேரு கொடிய காலம். கொடிய காலம், கொடிய காலம். வாசிங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மேல் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா மனுஷன் தற்பிரியராயும் மனுஷன் எப்படி இருப்பான்? தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூசிகளாயும். தம்பிமார் கவனிங்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகும், நன்றி அறிவீர்கள், பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. கவனிங்க, இதுதான் என்ன காலம்? கொடிய காலம், கொடிய காலம் சொல்றோம். நான் அடுத்த வாசல் வருகிறேன். கவனிங்கள் 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். அது சொல்றோம் 3வது காலம். ஏனென்றால் அவங்க நல்ல உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தீனி உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதர்களை தெரிந்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி என்னன்னா சத்தியத்தை விட்டு பின்மாற்றமாய் போகிற காலம் கதை சொல்றோம். அப்போ கடைசி காலம் எப்படி இருக்கும் சொன்னா தேவனை தேடுகிற உணர்வற்ற காலம். இரண்டாவது மனித சுபாவத்திலே மாற்றம் இல்லாத காலம், அதான் கொடிய காலம். மூன்றாவது காலம் என்னன்னா சத்தியத்தை விட்டு விலகுகிற ஒரு காலம், அது பின்மாற்றமான காலம். உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும். இவ்வார்த்தையை கேட்கிற உங்களுடைய ஜீவியத்திலே ஆரம்பத்தில் உள்ள உணர்வு இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த பக்தி இருக்கா? ஆரம்பத்தில் இருக்க நன்றி அறிதல் இருக்கிறதா? உணர்வு இருக்கிறதா என்பதை நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறிய வேண்டும். கர்த்தர் சொல்கிறோம். 4வது காலத்தை சொல்ல விரும்புகிறேன். பரியாசக்காரர்கள் தோன்றும் காலம். வாசிக்க போறோம். யூதா 18ஆம் வசனமும் 19ஆம் வசனத்தில். யூதா 18-19. இயேசுவின் ரத்தம் பைபிள் வச்சிருக்க, பைபிள் எடுங்க. கடைசி காலத்திலே கடைசி காலத்தில் எப்படி இருந்தா துன்மார்க்கருக்கு ஏற்ற பரியாசக்காரர் சொல்றோம். இது என்ன காலம்னா கடைசி காலம். அதுக்கு அடையாளம் என்ன? தங்கள் இச்சையின்படி துன்மார்க்கமாய் நடப்பார்கள். ஒன்று. இரண்டாவது பரியாசக்காரர்கள். பரியாசம்னா யாரையும் பரியாசம் பண்ணுவார்கள். சத்தியத்தை பரியாசம் பண்ணுவார்கள், இயேசுவை பரியாசம் பண்ணுவார்கள், வசனத்தை பரியாசம் பண்ணுவார்கள், சொன்னால பரியாசம் பண்ணுவார்கள். எல்லாம் நடக்கும். அப்ப இது பரியாசம் பண்ணுகிற காலம். கர்த்தர் சொல்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிமா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4. பைபிள் எடுத்துங்க, தம்பிமார் வாசிங்க. முதலாவது நீ அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி காலத்திலே பரியாசக்காரர்கள் வந்து அவங்க சுய என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்.
கதை சொல்றோம். உங்களுக்குள்ள இருக்கிறதா அதை கவனிக்கணும். இந்த கேட்கிற நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறதா, அப்படி இருந்தா மாத்தணும். மனம் திரும்பணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். கதை சொல்றோம். கவனிங்கள். அஞ்சாவது காலம் என்னன்னா, கவனிங்க, வசனம் கிடைக்காத காலம். என்ன காலம் சொல்லுங்க? வசனம் கிடைக்காது. வசனம்னா கவனிங்க, பிரயோஜனம் உள்ள வசனம் கிடைக்காது. சமயத்துக்கு ஏற்ற வசனம் கிடைக்காது. அதுக்கு பதிலா கிளவி பேச்சு, கட்டுக்கதை, விளங்குதா? செவிக்கு ஏற்ற போதனை. ஒரு கதையை சொன்னா ஊன்னு கேட்பாங்க, ஆனா வசனம் சொன்னா கேட்க மாட்டான். செவிய எங்கிலோ வச்சிட்டு இருப்பான், இந்த செவிட்டு உரிய வச்சது போல வச்சிட்டு இருப்பான். கதை சொல்லுவோம். சொல்லப்பட்டிருக்கிறது, கவனிங்க, வசனம் கிடைக்காத காலம். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 8:11. ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல. ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல. ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. ஆசியா. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் போதும். அப்ப பாருங்க, வசனம் கிடைக்க கேட்க முடியாத காலம் வரும். நல்லா கவனிங்க. நீங்க டிவியோ லேப்டாப்பையோ யூடியூப் சேனலையோ அல்லது பல காரியங்களை நீங்க திருப்பினீங்கன்னா வசனமே இல்லாம ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. எங்க போகவே தெரியாது. இந்த வானமும் பூமி அந்தரத்துல தொங்க வச்சது எதுல தெரியுமா? வசனத்துல. வசனம் இல்லாம, வேண்டிய வார்த்தை இல்லாம நாம் பரலோகம் போகவே முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற உத்தமஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள். அப்ப சத்தியம் இருக்கணும், வசனம் இருக்கணும். ஒரு செய்தி சொல்லுவோமானால், ஒரு தூது சொல்லுவோமானால், ஒரு வேலைப்பாடு நடத்துவோமானால், அதுல 99% என்னதான் இருக்கணும்? வசனம் தான் இருக்கணும். ஒருவேளை 1% அந்த வசனத்தை விளக்குவதற்கு உலகத்தில் சில காரியம் சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா முழுவதும் உலகமா போயிட்டுனா அங்க தேவன் இல்ல, ஆவியானவர் இல்ல, பரிசுத்தாவி நடத்தல் இல்ல, கர்த்தருடைய செயல்பாடு இல்ல. அதை நான் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட கூட்டத்தை விட்டு, அப்பேற்பட்ட உபதேசத்தை விட்டு, அப்பேற்பட்ட சபையை விட்டு நம்ம விலகி காத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப ஐந்தாவது வசனம் கிடைக்காத காலம். ஆறாவது காலம் சொல்ல விரும்புகிறேன். ஆறு காலம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14 வசனம். மத்தேயு சுவிசேஷம் 24:14. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு சுவிசேஷம் 24:14. ராஜ்யத்தில் உண்டான ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும், பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். முடிவு வருகிற காலம். இந்த தமிழ்மார் கவனிங்க, இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகத்தார் எங்கும், நல்லா கவனிச்சுக்காங்க, மனுஷன் போக முடியாத இடத்துக்கு வசனம் போதிப்போம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்காங்க. மனுஷன் போக முடியாத இடத்துக்கு தேவன் கருவிகளை பயன்படுத்தி, ஒலிபெருக்கியை பயன்படுத்தி, சேனலை பயன்படுத்தி, டிவியை பயன்படுத்தி, செல்போனை பயன்படுத்தி அவனுக்கு தேவ செய்தியை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை கேட்கிறவன் கேட்கிறான், கேட்காம போறான். ஆனா சாட்சியோடு கூட இந்த சுவிசேஷம், ராஜ்ய சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்படி முடிவான காலம் வரும். முடிவான காலம் வரும். ஹல்லேலூயா. இன்னொரு காலம் இருக்கு, நிறைய சொல்லலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது என்ன காலம்னா, ஆவிக்குரிய வட்டாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உபத்திரம் உள்ள காலம். என்ன காலம்? பாடுகள் உபத்திரம் உள்ள காலம். நல்ல கவனிச்சுங்க. உங்களுக்கு உபத்திரம் பாடு பெருகிட்டா, ஒண்ணு கர்த்தரா இயேசு வரப்போறார், இல்ல நான் பரலோகத்துக்கு போக போறோம்.
ரெண்டு தான் பினிஷிங் வேலை. அதுதான் ஒண்ணு ஓவர் பாடு பெருகிட்டா ஒண்ணு இயேசு வர போற, இல்லைன்னா நம்ம போய் சேரும். அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்காங்க. இந்த ரெண்டு தவிர வேற ஒண்ணு நடக்காது. பயப்படாண்டா. இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சா பயப்படவே கூடாது. ஆண்டவருக்காய் வாழ்றோமா பயப்படக்கூடாது. கர்த்தர் சொல்றார், எது நடந்தாலும் கர்த்தரை பார்த்துக் கொள்வார். ஆனால் ஒரு காரியம் என்னன்னா, நாம் மிக ஜாக்கிரதையோடு இந்த காலத்தை பயன்படுத்திட்டே இருக்கணும். ஒருவேளை இயேசு வராமல் நம்முடைய காலம் முடியலாம். முடியும் போது நாம் ஆயத்தமா இருக்கணும் அந்த காலத்துல. இப்ப நான் வசனம் 2 வசனம் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9 வசனம் வாசிப்போம். மத்தேயு 24:9. அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் என்ன செய்வீர்கள்? பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து காணுங்கள். என்ன என் நாமத்து நிமித்தம் அநேகர் பகைக்கப்படுவீர்கள். அப்ப பாடுகள் உள்ளது. இன்னொரு வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:12. இயேசுவின் இரத்தத்தை அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன படுவார்கள்? சொல்லுங்க. இல்ல, சந்தோஷமா இருப்பார்கள். தேவ பக்தியா நடக்கணும்னா என்ன படுவார்கள்? துன்பப்படுவார்கள். இப்போ நான் உங்களுக்கு 7 காலம் சொல்லிட்டு நீ ஓரளவு சில கொஞ்சம் சொல்லி தந்தது என்னன்னா, இந்த கடைசி காலத்துல அறிவு பெருத்துக்கும். என்ன போ சொல்லுங்க. அறிவு உங்களுக்கு நிறைய பெருத்துக்கு. உங்களே சொல்லிடலாம், உங்களுக்கு நிறைய அறிவு பெருத்துக்கு. கதை சொல். அடுத்து என்னன்னா, ஜனப்பெருக்கம் அதிகம். ஜனப்பெருக்கம் அதிகமாகும். இப்பவும் ஜனப்பெருக்கம் அதிகமாயிற்று. இயற்கையில கடுமையான மாற்றம் உண்டாகும். இப்ப உண்டாகுது. ஆங்காங்கே புயல், பூகம்பங்கள், தண்ணீருடைய பெருக்கம் எல்லாம் கடைசி காலத்துல திட்டமிடுது. கரெக்டா காரியம் செய்யுது. எவன் குளத்தெல்லாம் நிறுத்தி வீடு கட்டினாலும் அவ்வளவு வீடு பெறும். ஆமா, நடக்காது. 10-15 பில்டிங் கட்டினா தெரியுதா? கர்த்தர் ஒரு நாள் சர்வே பண்ணுவார். அல்லேலூயா. உலகமும் சர்வே பண்ணுது, கர்த்தர் சர்வே பண்ணுது. நிச்சயம் நடக்கும். மாற்றமே இல்லை. கர்த்தர் சொல்றார், கடலை நிரப்பி வீடு கட்டியிருந்தாலும் போயிடுவான். கர்த்தருக்கு ஓடி சோதரம் அது போட்டும். ஆனா நாம் புரிந்து கொள்ளணும், நிச்சயம் இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல பவுல் சொல்றார், இந்த பாருப்பா, இது கடைசி காலம். ஆனா நீ என்ன செய்யணும்னா, உனக்கு தேவன் ஓடுகிற ஒரு லெக்க நிமிஷம். அது நீ எப்படி ஓடணும்? ஒழுங்கா ஓடணும். நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புகிறேன், இந்த கொடுமையான காலத்துல ஆவிக்குரிய மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்துக்காக வாழுகிறவர்கள் லெக்கை நோக்கி ஓடணும். லெக்கு யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. லெக்கை நோக்கி ஓடணும். ஆனா ஓடும் பொழுது கவனிங்க, குடும்பமா போகலாம், தனித்து போகலாம். ஆனா நீ என்ன செய்யணும்? ஓடணும். ஆனா ஓடுற கத்துடைய பிள்ளை எப்படி ஓடுனாங்கன்னா, லெக்கை நோக்கி 3 பிரிவுல ஓடுனாங்க. லெக்கை நோக்கி ஓடுறது எப்படி ஓடுனாங்கன்னா 3 பிரிவுல ஓடுனாங்க. ஒண்ணு, தனியா நின்று அவர்களுக்கு தேவன் சொன்ன வசனத்துக்காக ஓடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நோவாவுக்கு கர்த்தர் சொன்னார். உதாரணம் சொன்னார். என்ன சொன்னாரு? மழை வரும், உன்னையும் குடும்பத்தையும் பாதுகாக்க பேழையை கட்டு. அவன் கட்டினான். அப்ப மழையே கிடையாது காலம். பார்த்தவன் எல்லாம் சொன்னான், மழையே இல்லாத காலத்துல மழை வரும் சொல்லி பேழை கட்டிட்டு இருக்கிய, உனக்கு என்ன அறிவில்லை அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் கேட்டான். அதை கட்டினான். தனித்து நின்று கட்டினான். வேலைக்கு வரணும், கூலி கொடுத்தான், போயிட்டான், அவ்வளவுதான். ஆனா அவன் செய்ய வேலையை
செய்தான். அவனுக்கு ஒரு லெக்க இருந்துச்சு, அந்த சொன்னபடி நடக்கும், சொன்னபடி நடக்கும், மாறவே மாறாது, இதுக்கு சொல்லிதான் நடந்திருக்கு, நடத்துவா அவன் சொன்னா அது வார்த்தைக்கு பிடித்து தனித்து நின்று அவன் காலத்தை அவன் காலத்தை கரெக்டா ஓடி முடிச்சான். செய்து முடித்தான். கர்த்தர் வந்தார், உள்ள விட்டார், கதவு அடைச்சார். பெய்தது மழை, எது பெய்ததோ அதே பெலை கிளப்பிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. தனித்து நின்று செய்தான். இரண்டாவது லக்கனாக்கி ஓடுறவர்கள இரண்டாவது என்னன்னா தரிசனத்தோடு ஓடுவார்கள். அவனுக்கு தரிசனம் உண்டு, அந்த தரிசனத்தோடு ஓடுவார்கள். என் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை சொன்னார். என் ஊழியத்துக்கு நான் வேலை செஞ்சு நான் வேலை செய்தேன், லேத்தில் வேலை செய்வேன், 2 இடத்துல வேலை செய்தேன். ஒன்று 8 மணி நேரம் ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன், இனி 4 மணி நேரம் வேற ஒரு வருஷம் வேலை செய்வேன். அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணேன். இதே பலகீனமான காலத்துக்கு தான் சம்பாத்தியம் பண்ணேன். தூங்கி தின்னு படுக்கிறவன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கவே மாட்டார். அப்படி ஒரு அழைப்பே கிடையாது. வேற நீங்க பாத்தீங்கன்னா தேவ நடத்துல யாருக்கு வந்துச்சுன்னா ஆடு மேய்ச்சலுக்கு வந்துச்சு, அத்திப்பழம் பொறுக்கணும்னு வந்துச்சு, மாடு மேய்ச்சலுக்கு வந்துச்சு, கழுதை மேய்ச்சலுக்கு வந்துச்சு, ஏர் உழுதுவனுக்கு வந்துச்சு. எதையாவது ஒண்ணு செய்திருந்தா வந்துச்சு. நான் தூங்குவேன், தும்பேன், படுப்பேன்னா ஒரு நாள் வராது. அது வேற லைஃப். ஆண்டவருக்கே கோடி சோத்திரம். அல்லேலூயா. பகல் கனவு காணாம தேவனத்துல வராது. ஆனா அதே நேரத்துல மோசேக்கு தேவன் கொடுத்த தரிசனம் என்னன்னா, ராஜாவாக இருந்தா உன் வாழ்க்கை மங்கிரும். ஆனா தேவன் எனக்கோட போறேன்னா கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், ஆனா உனக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கு அப்படின்னு கர்த்தர் அவன் அழைத்தான். அந்த தரிசனத்தோடு அவன் இறங்கி வந்தான். அல்லேலூயா. தரிசனத்தோடு ஓடணும். படுத்தானோ எந்திரிச்சானோ வச்சானோ என்ன வேலை செய்தானோ அந்த தரிசனம் என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். நான் தரிசனத்தோடு இறங்கி வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பல இடங்களில் செய்த ஊழியத்தை செய்தேன். இப்பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தேவன் தந்த ஆத்துமாக்களுக்காக நான் காரியம் செய்துட்டு இருக்கிறேன். ஆனா என் தரிசனம் மங்கல. என் இருதயத்தில் இருக்க அந்த தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவ தரிசனம் மங்கல. ஆனா இந்த மங்கும்படிக்கு பல ஏடுகள் நடக்குது. என்னுடைய வீட்டுக்குள்ளே நடக்கு, என்னை சுற்றியுள்ள சூழல் நடக்கு. ஆனா ஒரு நாள் மங்கல், ஏன்னா எனக்கு முடிவு தெரியும். என்னுடைய முடிவு என்னதான் முடிவுன்னு கர்த்தர் எனக்கு காமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எனக்கு முன்னால ஒருவர் போயிட்டார், என் கூட வந்ததுல ஒருவர் பரலோகம் போயிட்டார். ஆண்டவர் எனக்கு காமிச்ச மாதிரி அவர் முடிச்சார். அப்ப அதே மாதிரிதான் எனக்கு காமிச்ச மாதிரி நடக்கும், அது மாற்றம் இல்லை. ஆனா இதுக்கு இடையில ஆண்டவர் தரிசனத்துக்காக டெய்லி என்னால என்ன முடியுமோ அதை செஞ்சு முன்னேறிட்டே இருக்கிறேன். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தரிசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. நான் பொதுவா சொல்லுவேன், எல்லார போல நான் அடிக்கிற போட்டு இருக்காது, மாறிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நிச்சயமாகவே என்னுடைய காலமும் சூழ்நிலையும் என்னுடைய வருகை தாமதித்தா கர்த்தர் அதை செய்து நிறைவேற்றுவதற்கு தேவன் பாக்கியத்தை கிருபையும் தருவார். கர்த்தர் அப்போ ஓடும்போது தனித்து ஓடினாலும் இலக்கை நோக்கி ஓடணும். இரண்டாவது ஓடினாலும் தரிசனத்தோடு ஓடணும். மூணாவது நம்ம கிட்ட இருக்கிற தரம்னா அந்த உயர்வு மகிமை குறைகிறார். புரியுதோ? தரம் சொன்னோன்னு புரியல. குவாலிட்டி இல்ல, குவாலிட்டி அதான் தரம். அல்லேலூயா. அதாவது சுத்தமா பாலை கறந்து தண்ணி ஊத்தாம அப்படியே கொடுப்பது தரமுள்ள பால், தண்ணி கொடுப்பது தரமற்ற பால். ஓகே, அதான் புரிஞ்ச சொல்றது. ஆவிக்குரிய ஓட்டல ஓடினாலும் எப்படி ஓடணும்? தரத்தோடு ஓடணும். தரம் குறையக்கூடாது, வளர்ப்புக்கு இடம் வரணும், செய்யக்கூடாது. நிறைய போகணும், அது போட்டோம், பிரச்சனை இல்லை.
குறையவே கூடாது. அல்லேலூயா. அவன் போறானே போறான், இவன் போறானே போறான். உனக்கு தேவை என்ன தரம் வந்திருக்கிறாரோ அந்த தரம் என்ன செய்யக்கூடாது, குறைய கூடாது, தரத்தோடு ஓடணும். அல்லேலூயா. சரி, கதை சோதரம். அடுத்தது, லெக்கை நோக்கி ஓடுகிறதுல நம்மை பார்த்து ஓடணும். அல்லேலூயா. நம்ம பார்த்தனா நம்ம எங்கேயும் கீழே போயிடக்கூடாது. ஓடுது விட்டு அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மை நெருங்கி நிற்கிற பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விட்டு. கத்த தள்ள மாட்டார். யார் தள்ளணும்? நம்ம தள்ளணும். அல்லேலூயா. அப்படியானா இந்த பாவமும் பாரமும் நம்மை மேற்கொள்ளாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஓட வேண்டும். அல்லேலூயா. கற்கவனிகள். அடுத்தது என்னன்னா, ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கும்படி விரும்புகிறேன். கடைசி வசனம். ஒன்று ராஜாக்கள் 18 கடைசி வசனம். அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் 46 கர்த்தருடைய கை அதேதான் எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரமாட்டாத ஆகாபுக்கு முன் ஓடினான். கவனிங்கள், தன் அறையை கட்டிக்கொண்டு கட்டல, அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரும் மட்டுமாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். ஆனா கவனிங்க, இவன் புறப்பட்டது பிந்தி. முன்னால போனது யாரு அப்படின்னா ஆகாப் ராஜா போறான். அவன் எதுல போறான்னா ஒரு ரதத்துல போறான். 7 குதிரை மட்ட பாட்ட ரதத்துல போறான். குதிரை கடுமையா வேகம். ஆனா அதை காட்டிலும் வேகத்துல யார் ஓடுதா? எலியா ஓடுதா. இப்ப கவனிங்க, பின்னால ஓட்ட தொடங்கினா ஆகாப் ராஜா முன்னால போனா ஓடி முடிக்கும் போது ரதத்துக்கு முன்னால ஆகாபுக்கு முன்னால ஓடிட்டான். அப்படின்னா தீர்மானித்தபடி ஓடி முடிச்சான். அல்லேலூயா. ஆகாபு சொன்னா சொதப்புகிறவன், வழிமாறி, தவறான காரியத்துக்கு தன்னை விட்டு போட்டவன். ரதம் என்பது உலகம். ரதத்தை குறித்தும் குதிரை குறித்து சிலர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனா அது பின்னால யாருக்கு பின்னால? எலியாவுக்கு பின்னால. ஓடுற ஆட்டுப்பிள்ளை எப்படி ஓடணும்னா இந்த உலகத்தினுடைய பலத்துக்கும், நல்ல கவனிங்கள், உலகத்தினுடைய ரதத்துக்கும் தன்னை விட்டு போட்டவனுடைய ராஜாவுடைய காரியத்துக்கும் முன்னால போகணும். அது எப்படி ஓட முடியும்னா தீர்மானிச்சாதான் ஓட முடியும். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நீங்க டிவிலையோ அல்லது உங்க சேனல்ல பாத்தீங்கன்னா தனிமா கவனிங்க, ஒரு பெரிய லாரி எடுக்கிறவன் இந்த வயிற்று பக்கத்துல ஒரு பெரிய பெல்ட் கட்டுவான், அல்ல ஒரு பெரிய குண்டு கல்ல தூக்குறவன் ஒரு பெரிய கயிற்று கட்டுவான். ஏன் அப்படின்னா தூக்கும் போது வெயிட் எங்க பிடிக்கும்னா இடுப்பை வைத்து பிடிக்கும். அப்படி தூக்கும் போது பெல்ட் கட்டலன்னா வயிறு வெடிச்சு வெளியே வந்துடும். புரியுதா புரியலையா? வெடிச்சு வந்துடும். அப்பதான் அவன் அறையை கட்டிட்டு தூக்குவான், அறையை கட்டிட்டு இழுப்பான். அறையை கட்டாம தூக்குனா இழுத்தா போக ஆளு. இப்போ ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக தான் அறையை கட்டிக்கொண்டு எலியா ஓடினான். கட்டினது எலியாவா கத்தரா? அப்படின்னா நாமே தீர்மானம் பண்ணி இந்த ஆகாப்பு எனக்கு பின்னால, விற்று போட்டவன் எனக்கு பின்னால, இந்த ரதம் எனக்கு பின்னால, உலகத்தின் குதிரை எனக்கு பின்னால என்று தீர்மானம் பண்ணி ஓடணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமாய் சோதரம் போதும் பொழுது அவன் தீர்மானத்தோடு போனான். நான் இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு கவனிங்க, ஓடுகிற ஓட்டத்துல
இச்சை அடக்கத்தோடு ஓடணும். எப்படி ஓடணும் சொல்லுங்க? இது ரொம்ப முக்கியம். இச்சை அடக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள். அதுக்கப்புறமாக 2 ஓட்டத்தை இன்னும் நான் சொல்லிட்டு எதுல ஓடக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 24 25 வாசிக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 24 25. இவர் வெளிப்படுவதற்கு முன்பே என்ன ஓட்டம்? போதும், நன்றி. என்ன ஓட்டம்? பணிவிடை ஓட்டம். என்ன ஓட்டம்? தம்பி கவனிங்க, தம்பிமா கவனிங்க. என்ன ஓட்டம்? பணிவிடை ஓட்டம். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் ஆனால் என்ன ஓட்டம்? பெஸ்ட் மறந்துடாத. என்ன ஓட்டம்? பணிவிடை ஓட்டம். அந்த பணிவிடை ஓட்டத்துல அந்த மனுஷன் சரியா ஓடி முடிச்சான். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்கள் கசந்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு சஞ்சலப்பட்டுக்கிட்டு நீங்க இந்த ஓட்டத்தை ஓடுனீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. நத்திங். ஒரு பயனும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அனாதை பிள்ளை வளர்த்த பெரும் பெரும் ஆட்கள் எல்லாம் எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளையா இருக்கும். யாரோ பெத்த பிள்ளைய வளர்க்காங்க. எல்லாம் நம்ம சொல்லி காட்டுமா? ஒரு நாள் கேட்காது. ஆனா அவங்க எல்லாமே அவங்க இது எனக்கு கொடுக்கப்பட்ட பணிவிடை. இப்ப கவனிங்க, 3 பேருடைய பணிவிடைய உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசுநாதர் தேவாலயத்துக்கு போன போது ஒரு மனுஷன் இந்த பைபிளை தூக்கி அவர் கையில் கொடுத்தான். அப்போ அந்த பணிவிடை அதை அவன் ஒழுங்கா செய்தான். திரும்ப வாஸ்து முடிச்ச உடனே அவங்க கட்ட கொடுத்தார். இயேசுநாதர் கொடுத்தார். அப்புறம் 2வது பணிவிடை சொல்றேன். எலியாவுக்கு சாபாத்தின் குமாரனாகிய எலிசா அவன் சாப்பிட்ட உடனே கைகள் தண்ணி ஊத்துவான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எலியா சாப்பிட்டதுக்கு தண்ணி ஊத்துக்கா எலிசா மேல அவ்வளவுதான் வேலை உனக்கு. அவன் எவ்வளவு காலம் இருந்தாலும் அதை ஒழுங்கா செய்யணும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க நான் சொல்லல, அங்க என்ன சொல்லிருக்கோ சொல்றேன். அப்ப அவன் அந்த வேலையை செய்தான். அதுக்கப்புறம் பாருங்க, மோசேயுடைய பணியுடைய ஊழியக்காரன் யாரு? ஜோசுவா. ஜோசுவா 40 வருஷம் மோசேயோட கூட உட்கார்ந்து பணிவிடை செய்தான். காலை பிடிச்சானா, கையை பிடிச்சானா, ட்ரெஸ் துவச்சு கொடுத்தானா, கூட இருந்தானா, வச்சானா, அதெல்லாம் என்ன கேட்காங்க. ஆனா பணிவிடை செய்தான். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிவிடைய ஒழுங்கா நீங்க செய்தா இருந்தா ஒரு காலம் வரும், அந்த பணிவிடை ஓட்ட முடியும். தேவங்களை கனம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது துக்கமா செய்யக்கூடாது. எப்படி செய்யணும் சொல்லுங்க? சந்தோஷமா செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க அம்மா, எங்க இருக்க அம்மா தான் 8 பிள்ளைகள். 8 பிள்ளைக்கு சோறு பொங்கி அவப்பட்ட பிள்ளைகள் 3 தான். மீதி எக்ஸ்ட்ரா 5 இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்னு போல பலமாறுவோம். எத்தனையோ ஆண்டு காலம் அது செய்தா. நான் கண்ணால பார்ப்பேன். என் வீட்டுல மூத்த பையன் துக்கமா செய்யல, சந்தோஷமா செய்தா. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் என் பிள்ளைகள் விவரம் தெரியாம முழிக்கும் போது நான் இப்படி செய்யாடா சொல்லாடா சொல்ல காரணம் அது. ஏன்னா அவங்க செஞ்சிருக்காங்க, பணிவிடை செய்தாங்க. அதே போல நானும் பணிவிடை செய்தேன். என் கஷ்டம் பாடுகள் நடுவில் இந்த பிள்ளை ஆவிக்குரிய நிலையில வளர்ப்பதற்கு என்னெல்லாமோ நான் செய்திருக்கிறேன். கஷ்டம் கவனிங்கள். அப்ப நம்முடைய ஓட்டம் என்ன ஓட்டம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பணிவிடை ஓட்டம். அல்லேலூயா.
கவனிங்கள், இந்த ஓட்டத்துல கவனிங்கள், அவன் என்ன செய்றான்னா, இது யாருன்னா கவனிங்கள், யோவான் ஸ்நாபகன். அவன் செய்த வேலை என்னன்னா, இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். வனாந்திரத்தில் இருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டான், ஞானசானம் கொடுத்தான், ஆயத்தமா இருந்தான். அவன் பணிவுடைய முடிச்சான், போய் சேர்ந்துட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் என்ன பணிவிடை செய்ய தந்திருக்காரோ அதை சந்தோஷமா செய்ய. உங்க ஓட்டம் என்ன ஓட்டம் சொல்லுங்க? பணிவிடை ஓட்டம். அடுத்த ஓட்டம் சொல்லிவிடுங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8. ஏற்கனவே வாஸ்தவம், ஆனா வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8. நல்ல போராட்டத்தை போராடி அதே நாம ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னா, இயேசுக்கு பிரியமாக ஓடினான். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். யாருக்கு பிரியமாய் ஓடல? இயேசுக்கு பிரியமாய் பவுல் ஓடினான். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்ல போறது ஓட வேண்டிய ஓட்டம் இல்லை, எப்படி ஓடக்கூடாது நான் சொல்லணும். இது சொல்லாம போச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனால நான் எல்லாம் சேர்த்து சொல்லி தரேன், எப்படி ஓட. கவனிங்க, இப்ப பார்த்த சில இடத்துல 100 மீட்டர் ஓட்டமோ 1000 மீட்டர் ஓட்டமோ அல்லது 1500 மீட்டர் ஓட்டமோ அல்லது 800 மீட்டர் ஓட்டத்திலே நிற்கும் இல்லைங்களா? நின்றுட்டு இருக்கும்போது சொல்லுவார் ரெஃபரி, என்ன சொல்லுவார், ஒன்னு சொன்ன உடனே ரெடி ஆகும். ஆனா டம்முன்னு மேல சவுண்ட் கட்ட தான் போகணும். ஆனா இப்ப ரெடி ஆகுவேன், டக்குன்னு மேல போயிடும். தங்கத்துக்கு அவங்க என்னன்னா ஃபயர் ஆகும். அவ்வளவுதான், வெளியே இருப்போம், தெளிப்போம். அது அடுத்த லைன்ல ஓடக்கூடாது. புரியுதா? இப்ப கவனிங்க, எப்படி ஓடக்கூடாது ரொம்ப முக்கியம். புரியுதா? இதுல நான் ஒரு 5 காரியம் நிறைய வச்சிருக்கேன். எல்லாம் சொன்னா உங்களுக்கு சமயம் போயிடும். அதனால நான் வந்து கரெக்டா சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க, எப்படி கவனிங்க, வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் வாசிப்போம். ஆயிரம் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளை எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார். இயேசுவை விட்டுட்டே ஓடிட்டான். கவனிங்க, சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு மெயினான ஆளை விட்டு ஓடிட்டான். அல்லேலூயா. ஓடுற ஓட்டம் கண்டிப்பா கவனிங்க, இயேசுவை விட்டுட்டே ஓடிட்டான். யாரு? 70 + 12 அவ்வளவு பேரும் இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? கூட இருந்த, கூட உறங்கின, கூட சாப்பிட்ட, அற்புதத்தை கண்ட, ஜெபித்த, அதை விட்டுட்டு ஓடிட்டான். அது ஓடினான். நான் இயேசு விட்டுட்டு இருக்க கூடாது, ஓடக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா பின்மாற்றமான ஓட்டம். என்ன ஓட்டம் சொல்லுங்க? தவறான ஓட்டம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. கவனிங்க, வருஷத்தின் ஆரம்பத்துல ஒழுங்கா ஜெபம். முதல் நாள், 2ஆம் நாளும் கடும் ஜெபம், வேத வாசிப்பும் அப்படி இருந்துச்சு. ஒரு மாசம் தாக்கு பிடிச்சு வச்சு வர 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 லேமியா மனுஷி அப்பாட பிரேக் வாசிக்கவா தாண்டவா அப்படின்னு சொல்லி அதுலயும் கஷ்டப்பாடு பட்டு தோலை ஊறி அதை வெட்டு இதை வெட்டு உடனே அதையும் தாண்டி வந்துச்சு. அப்புறம் வந்து காலம் ஓடிச்சு. ஓடினா எங்க வந்துச்சுன்னா 2 ராஜாக்களோட வந்துச்சு. அப்புறம் வந்துச்சு நாளாகமம். பிதாவை 4ஆமத்தோடு வருஷம் முடிஞ்சிடும். அல்லேலூயா. எல்லாம் நின்று போச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்கள் ஓட்ட தடுத்தவர் யார்? என்ன தடுத்து? லேவியராம் தடுச்சு, இல்லைன்னா 4ஆம் தடுச்சு. சார் 4ஆம்
அடுத்த கவனிங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல உற்சாகமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், அப்பா இருதயத்துல ஒரு பெரிய பலனா இருக்கும். கொஞ்ச காலம் தம் பிடிச்சு ஓடும், அப்புறம் ஜெபம் கேட்கும். வேத வாசிப்பு போகுது, ஜெபம் போச்சு, தேவனை தேடுகிற அனுபவம் போயிட்டு. இது என்னன்னா பின்மாற்றம். என்ன மாற்றம் சொல்லுங்க? நீங்க போய் தேடல படம் பார்க்க போறதில்ல, சிகரெட் குடிக்க போறதில்ல, அக்கிரமம் செய்ய போறதில்ல. ஆனா இதுல என்ன மாற்றது? பின்மாற்றம். அப்ப எப்படி ஓடக்கூடாது? இயேசு விட்டுட்டு ஓடக்கூடாது. இது ஓடக்கூடாத ஓட்டம். எபிரேயர் 10:38. எபிரேயர் 10:38. எபிரேயர் 10:38. ஒரு பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்துமா செய்யாது, பிரியமா இருக்காது. வாசிங்க, வாசிமா. பின்வாங்கி போவானானால் ஆண்டவருடைய ஆத்துமா செய்யாது, பிரியமா இருக்காது. கஷ்டமா, பாடா, பிரச்சனையா, பின்வாங்காம தொடர்ந்து பற்றி புடி, இருகப்புடி, ஆண்டவரை நோக்கிப்பா, ஆண்டவர் உதவி செய்வார். அவர் பாடுபட்டவர், பாடுபடுவதற்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படினா இயேசு விட்டுட்டு ஓட கூடாது. இரண்டாவது என்ன நடக்கூடாது கவனிங்க. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 சாமுவேல் 4:4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் உடமான ஒரு குமாரன் இருந்தார். சவுலும் யோனத்தானும் அடிந்த செய்தி. கவனிங்க இந்த சம்பவத்தை கவனிங்க. யோனத்தானுக்கு 2 கால் விளங்காத ஒரு பையன் இருக்கான். இது எப்படி நடந்துச்சு? பிறப்புல அவன் நல்ல கால் உள்ள பையன். அப்ப என்னன்னா ராஜாக்குடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தாதிமார் உண்டு. என்ன மாதிரி உண்டு? தாதிமார் உண்டு. இப்ப நம்ம ஆயா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏற்ற ஒரு இதுக்கு என்னது பால்வாடி. இந்த வாடியில ஒரு வாடி இல்ல, இந்த வாடி விக்கிற வாடி, ரத்தம். ஆனா அந்த வாடி அப்படி இல்ல, உயிர் போனாலும் அந்த பிள்ளை காக்கணும். அப்ப 2 பேர் செத்த உடனே ராஜாவோட பிள்ளைய கொலை செய்ய வருவாங்க, அடுத்த காரியம். அதனால தாதிமா என்ன செய்யறா, பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறான். ஓடும் போது கவலை குறையினால பிள்ளைய விட்டுருவான். புள்ள கீழே விழுந்து 2 காலும் மடமாயிடும். இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, பிறரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஓடக்கூடாது. இது என்ன மாட்டோம்? பிறரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டம். சின்ன பிள்ளையானாலும் பெரியவரானாலும் பிறரை பாதிக்கிற ஓட்டம் ஓடக்கூடாது. நான் கேட்க, உன் நட, உன் பேச்சு, உன் மொழி, உன் டிரெஸ், உன் அந்தரங்க வாழ்க்கை பிறரை பாதிக்க கூடாது, தடை செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எடை வைக்க கூடாது. அல்லேலூயா. நீ ஓடுகிற ஓட்டத்துல பலரை விட பண்ணக்கூடாது, பலரை தள்ளி விடக்கூடாது. நாம் யாருக்கும் இடம் இல்லாம செய்யணும் ஓடம். இது என்ன ஓட்டம்? பிறரை பாதிக்கக்கூடிய அளவு ஓட்டம். நீங்க கவனிச்சாங்க, அம்மா மாதிரி கவனிச்சாங்க, நல்லா கவனிச்சாங்க. உங்க பிள்ளையோ, குடும்பத்தையோ, மருமகளையோ, மாமியையோ, அத சொந்த பந்தத்தையோ உங்க ஓட்டம் பாதிக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பிமா கவனிங்க, உங்க ஓட்டம் நிறைய பாதிக்கு. உங்க ஓடுற ஓட்டத்துல பல நிமிஷங்கள் பாதிக்க கூடாது. கதை சோத்திரம். இது ரொம்ப முக்கியம். கவனமா இருக்கும்படி உங்களோட கூட கேட்கிறேன். உங்க பார்வையோ, உங்க பேச்சோ, உங்க செய்கையோ பிறர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் ஓடக்கூடாது. கதை சோத்திரம். 3வது ஓட்டம் யோனா 1:3. யோனா 1:3. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. யோனா 1:3. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினா
நானே சொல்லிட்டேன், வாசிக்கண்டா. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். அப்படின்னா தேவ பிரசன்னத்துக்குள் இருக்க முடியாம வெளியே ஓடிட்டான். இது ஆபத்தான ஓட்டம். இப்படி ஓட கூடாது. போனா என்ன நடந்துச்சு? என்ன நடந்து தெரியுமா? இருக்கிற அத்தவனுக்கு இவன் தான் வேதனை. கடலூர்ல பயங்கரமான தண்ணியா, வெள்ளப்பெருக்கா. எங்க அண்ணா சொன்னா அங்க ஒரு யோனா இருக்கான் அப்படி. அதற்கு இருக்கட்டும், எனக்கும் பளிச்சுன்னு வந்துச்சு. ரத்தம் கையம் அப்பா கிருபையா தாங்கும்பா அந்த கிராம மக்களை அப்படின்னு சொல்லி நான் நைட்டு ஜெபம் பண்ணேன். கதை சோதரம். ஏன் அப்படின்னா தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிற யாராலும் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் உங்களை பாதிக்காது அப்படின்னு சொல்லி பாதிக்க. இவனால கப்பலுக்கு சேதம், இருக்கிற அத்தனை பேருக்கும் நஷ்டம், இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டாச்சு. ஆனா ஆசாமி நல்லா தூங்குதான், கேள்வி கேட்காத அளவுக்கு தூங்குதான், இருந்து தூங்குதான், படுத்து தூங்குதான். அது மூணா தட்டுல கீழே போய் ஒருவனும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு படுத்து தூங்குதான். ஏன்னா அது வந்து சரக்கு இருக்கிற இடம், அதனால யாரும் போக மாட்டான். சாப்பாட்டு வேலைக்கு எடுக்க போவோம், அவ்வளவுதான். ஆளை தண்ணி கிடக்கும், முதல் தட்டுல கிடக்கும், இவன் மூணாவது தட்டுல தூங்குதான். கள்ளை, சரியான கள்ளை. அதற்கு அது யார் தெரியுமா? யோனா யார் தெரியுமா? ஊழியக்கார பையன். அதாவது பிரச்சனை. பாசமார் பிள்ளைகளை கவனிச்சாங்க. பாசமார் பிள்ளைகள் தான் பேய் கண்டு காட்டுறாங்க. என்னாச்சுன்னா கடைசில போய் தோன்றும். எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டான். தூக்கி வெளியே கொண்டு வந்து சீட்டை போடுறா, சீட்டை போட்டா போட்டா யோனா பேர்ல விழுது, தூக்குடா அப்படின்னா. என்ன செய்யணும் உங்களுக்கு அவங்க அவன் கேட்டான். என்ன தூக்கி கடல்ல போட்டுருக்கேன் அப்படின்னு. பிரச்சனை முடிஞ்சிருக்குல்ல? ஆனா பிரச்சனை முடியுமா? எங்க போனாலும் பிரச்சனை முடியாது. நீ எங்க விட்டுட்டு போனையோ அங்க நீ திரும்ப வந்தாதான் பிரச்சனை சால்வ். தப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா தப்ப முடியாது. எங்க அப்பா சொல்லுவார், சூழ வானம் இருக்கு, சுந்தரமா எங்க போயிடுவான்? ஒரு பக்கமா முடியாது. சுத்தி சூழ வானம் இருக்கு, சுந்தரமா எங்க போயிடுவான்? ஒரு பக்கமா முடியாது. அங்கதான் இருப்பான். கத்தர் புடிச்சு எடுத்து தூக்கி கொண்டு வைப்பான். அவ்வளவுதான் உலகம். அதனால நான் தப்பிடுவேன், ஓடிடுவேன் அப்படின்னு நினைக்காத. ஓடவே முடியாது, ஓடவே முடியாது. கர்த்தருடைய கையை விட்டு ஓட நினைச்ச பலர் ஓட முடியல. கரெக்டா ஆண்டுக்குள்ள சரணடைஞ்சு நான் செய்தது தப்பு, போனது தப்பு, போன வாழ்க்கை சரியில்லை, மண்ணியும் நஷ்டம் உண்டாயிட்டு என்ன மறுபடியும் தூக்கிட்டு தூக்கிடுவான், தூக்கி ஆசீர்வதிப்பான். அப்ப என்னன்னா தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடக்கூடாது. சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்க சொல்லலாம் சூழ்நிலை அப்படி போச்சு, சூழ்நிலை அப்படி பண்ணாங்க, நண்பர் பண்ணாங்க, நண்பர் பண்ணல, நீனா போன. நீ போனா போக முடியுமா? போக முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது ரெண்டு இருக்கு, ரெண்டு சொல்லி நான் என்னுடைய வார்த்தை நிறுத்த விரும்புகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே இல்லை, ஒன்னு செய்கிறேன், பின்னாலே மறந்து முன்னாலே நாடி, பின்னாலே மறந்து முன்னாலே நாடி போனோம். இது என்ன தெரியுமா? பின்னாலே மறக்கணும். சகோதரர்கள், இந்த வருஷத்துக்கு கடைசி வந்திருக்கோம். வருத்தம், கசப்பு, வைராக்கியம், தேவையற்ற போக்கு, தேவையற்ற பழக்க வழக்கங்கள், உறவுகள் அத்தனையும் தேவனுக்குள்ள வச்சு என்ன செய்யணும்? மறக்கணும். கசப்பு, வைராக்கியம், வேண்டாவிதம், வாக்குவாதம் அத்தனை செய்யணும், மறக்கணும். மறக்க முடியல அப்படின்னா நடக்க தெரியுமா? நடக்க தெரியுமா? உதாரணம் இருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், தூதன் சொன்னான், லோத்து மனைவி
ரெண்டு பிள்ளைகளை பிடிச்சு பின்னிட்டு பாருங்களே, சமூகம் இல்லாதே, ஜீவன் தப்ப மறக்கி ஓடிப்போ. அந்த 3 பேரும் மறந்துட்டாங்க. எங்க? சோதகுமாராவ. இந்த அம்மா பின்னாடி இல்ல, பின்ன என்னமோ இருக்கு, பெரிய பாதாளம் இருக்கோ எமயமான இருக்கோ தெரியாது. புருஷனை காட்டிலும், 2 பிள்ளைய காட்டிலும், தேவதூதரை காட்டிலும், சோதகுமாரத்துல இந்த அம்மாவுக்கு இஷ்டமான ஒரு ஆள் இருக்கு. அப்படியே திருமணம் அவளே அவளை திரும்பிட்ட. அவ்வளவுதான். பின்னால திரும்பின உப்பு தோணுதான், மாற்றமே இல்லை. இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கோம். புரிஞ்சு கொள்ளுங்க. பின்னால செய்ய மறந்து முன்னாலே நோக்கி ஓடுங்க. அல்லேலூயா. அப்போ பின்னால மறக்கணும், என்னன்னாலும் மறக்கலாம். அல்லேலூயா. கடைசியா சொல்லு 2 சாமுவேல் 18:22. இயேசுவின் ரத்தம் 18:22. 2 சாமுவேல் 18:22. 2 பேரும் ஓடலாம். அஞ்சுதானே கூசி ஒருத்தன் ஓடுதான், அகிமாஸ் ஒருத்தன் ஓடுதான். எப்பா ராசா கவனி, யார் ஓடுதா? கூசி ஓடுதான், அகிமாஸ் ஓடுதான். கூசி கையில கவனிங்க செய்தியோடு ஓடுதான், அகிமாஸ் கையில செய்தி இல்ல, யுத்தம் முடியல. ஆனா அவனுக்கு கூசி கையில செய்தி இருக்கு, செய்தியோடு போறான். போனா ராஜாட சொன்னா என்ன செய்தி? அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு, பிள்ளையாண்ணா பரவாயில்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லிட்டான். இப்ப இவன் வரான், ராஜா கொடுக்குற போனா ஐஎஸ் வரணும், வா 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 கூப்பிடுற. வந்த உடனே என்ன செய்தி? அதான் இல்ல, தள்ளி நின்று போ, தள்ளி வச்சு. செய்தி இல்லாம போறவன ராஜா தள்ளிடுவார். அல்லேலூயா. நான் போகும்போது இயேசுநாதர் சொல்லிட்டு போகணும். எப்படின்னா என்ன ஓட்டம் தெரியுமா? இது புரோஜனமற்ற ஓட்டம், வீணான ஓட்டம், எனர்ஜி தான் போட்டு தவிர முன்னேற்றம் இல்லை. அதனால நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் 5 காரியத்துல ஓடக்கூடாது. அல்லேலூயா. ஆனா 8 காரியத்துல ஒழுங்கா ஓடணும். நாம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். இந்த கடைசி காலத்துல நான் எப்படி ஓடணும், எப்படி ஓடக்கூடாது என்பதை தெளிவா சொல்லியிருக்கிறேன். கண்களை மூடுவோம், என்னுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா.